நான் எதுக்கு உங்களுக்கு சொல்றேன் தெரியுமா? அல்லாஹ் உங்களை சூஸ் பண்ணின, என்ன சூஸ் பண்ணணும் என்பதுக்கு இதை சொல்றேன். அல்லாஹ் சொன்னான், வா அன அக்தர்துக ஃபஸ்தமி லிமா யுஹா. மூசா, நான் உங்களை சூஸ் பண்ணிட்டேன். நீங்க சொல்றீங்க நீங்க பயமண்டு, நீங்க சொல்றீங்க நீங்க திக்குவாயண்டு, நீங்க சொல்றீங்க உங்களுக்கு பேசலாண்டு, நீங்க சொல்றீங்க உங்களை கொல்லுவாங்கண்டு. வா அன அக்தர்துக மூசா, இத்தனை கோடி மக்கள்ல எனக்கு நீங்க வேணும். சுப்ஹான ரப்பி, எனக்கு நீங்க வேணும். வா அன அக்தர்துக ஃபஸ்தமி லிமா யுஹா. நான் சொல்றத கேளுங்க மூசா. லா தഖஃப் இன்னனி மஅகுமா அஸ்மஉ வ அரா. நான் உங்களோட கேட்கிறவரும் பார்க்கிறவரும் நிக்கிற மூசா, நீங்க போங்கன்ட்டான். அதுக்கு பிறகு ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாரு, அரண்மனைக்கு போய் ஹாரூன் அலைஹிஸ்ஸலாத்துக்கு பேச விடவே இல்லை மூசா அலைஹிஸ்ஸலாம். மதிமயங்கி பேசினார். மூசா அலைஹிஸ்ஸலாம் ஒரு சமுதாயத்தை நிறுவினார். அல்லாஹ் ஒரு ஆளை சூஸ் பண்றது என்பது அப்படிதான். நம்ம பார்வையில மூசா அலைஹிஸ்ஸலாம் குவாலிஃபைடு இல்லைன்னு நினைப்போம். அல்லாஹ் குவாலிஃபைடு உள்ள ஒரு ஆளை தான் சூஸ் பண்ண. ரசூலுல்லாஹ் அல்லாஹ் இந்த உம்மத்துக்கு சூஸ் பண்ண. இந்த உலகத்துல உள்ள எல்லா சயின்டிஸ்டையும் உட்கார வச்சு, எல்லா பெரியானையும் உட்கார வச்சு, ரசூலுல்லாஹ் பக்கத்துல உட்கார வச்சா நீங்க நினைக்கிறீங்களா குவாலிஃபைட் ஆனால் யார நினைக்கிறீங்க? ரசூலுல்லாஹ். ரசூலுல்லாஹ். ஆல்பர்ட் ஐன்ஸ்டைன் இந்த பொறுப்புக்கு குவாலிஃபைட் ஆக மாட்டார். ஐசக் நியூட்டன், ஜோ பைடன், நோ, யாரும் வர மாட்டாங்க. ஏன்? அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, 23 இயர்ஸுக்குள்ள காபத்துல்லாவை பிடிச்சி உம்மத்துக்கு தலைவராகணும். இந்த மிஷனை சக்சஸ் ஆக்கணும்டா, சாதாரண ஒரே ஒரு கிழமை உங்களை கொல்ல போறாங்கண்டா, அங்கால இங்கால இங்காலலாம் இண்டா, எல்லா சைடாலையும் உங்களை கொல்ல செய்யறதுக்கு பாக்குறாங்கன்னா நரம்பு வெடிச்சு மௌத்தா போயிருவீங்க. பெருமானாருக்கு கொலா சுருத்தல் அவ்வளவு நிக்க ரசூலுல்லாஹ் பயப்படல. ரசூலுல்லாஹ்க்கு வாழ்க்கையில நடந்ததெல்லாம் ஒரு ஆள் வாழ்க்கையில நடந்து அவன் மென்டல் ஆகிருப்பான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையில நடந்ததெல்லாம் ஒரு ஆளுக்கு ஒழுங்கா நடந்திருந்தா அவன் தற்கொலை பண்ணிருப்பான். அதனால நான் அந்த டீடைல் வெர்ஷனுக்கு போகல. இவ்வளவு பிரச்சனை வர்ற டைம்ல இடையில விட்டுட்டு ஓடி இருப்பான். எனக்கு லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்ல இயலாது, என்னை இவ்வளவு மதிச்சவன் என்னை கொல்ல வர்றான், ஊரை விட்டு விரட்டுறான், உடுத்து உடுப்போட நிக்கிறாங்க, நஞ்சு தந்து கொல்ல பாக்குறாங்க, இவ்வளவு நான் இப்படி எல்லாம் பண்றேனே என்று எக்கச்சக்கமா பள்ளிக்குள்ள எதிரி முனாஃபிக் கொல்ல பார்த்தான். தபூக்ல வெளியில குறைஷி 10,000 பேர், இந்த பள்ளியை ரவுண்ட் அப் பண்ணி 2,000 பேர் எடுத்து வெளியில அந்த ஆளை மட்டும் அனுப்புங்க, நாங்க கொல்லணும். ஒரு மாசமா முற்றுகையிட்டா. இங்க ஒரு ஆளை காட்டுங்க பாப்போம். அந்த நீங்க எல்லாம் இருக்கிறீங்க, இங்க இருந்து ஒரு பொம்பளைய கேக்குறாங்க, ஒரு மாசம் முற்றுகை, ஒரு மாசம் பள்ளிக்கு வெளியே, அந்த பொம்பளைய மட்டும் தந்தீங்கன்னா நாங்க போயிருவோம் பண்றாங்க. என்ன செய்வீங்க? ரசூலுல்லாஹ் ஒரு மாசம் மதீனால வச்சிருந்தாங்க. 10,000 பேர் வெளியில இருந்து கேட்டாங்க. அந்த மக்கள் கொடுக்கவும் இல்லை, அல்லாஹ் வெற்றியை கொடுத்தாங்க. கந்தக் போர். அப்ப எவ்வளவு டென்ஷன் இருக்குன்னு நினைக்கிறீங்க? 10,000 வெளியே. ஆனா எல்லாத்துக்கும் மீறி காபத்துல்லா வெற்றி கொண்டாங்கண்டா. இந்த ஜப்புக்கு வேற யாரை இன்டர்வியூ கால் பண்ணி பயோடேட்டா வாட்சி பார்த்தாலும் எல்லாரும் ஃபெயில். இதுக்கு குவாலிஃபைட் ஆனவர் ரசூலுல்லாஹ். ஏனண்டா மத்த எல்லாருக்கும் டீச்சர் இருக்குது. ரசூலுல்லாஹ்ட்ட தட்டி போய், யார் ரசூலுல்லாஹ் உங்களோட டீச்சர் யாருன்னு கேட்டா, நான் ஸ்கூல் போகலண்டுவார். உங்களுக்கு வாப்பா சொல்லி தந்த கருத்தா? எங்க வாப்பா மவுத்தண்டுவார். உங்களுக்கு உம்மா தான் சொல்லி தந்தாங்களா? நான் உம்மாட்ட வளரவே இல்லைண்டுவார். உங்களுக்கு பால் தந்தது அங்க நான் ஆடு மேய்ச்சல் சின்னத்துலண்டுவார். உங்களுக்கு தாத்தா தான் சொல்லி தந்தாங்களா? எனக்கு தாத்தாவே இல்லைண்டுவார். தம்பி அவரே ஏதாவது உங்களுக்கு படிச்சு சொல்லி தந்தாரா? அவரே இல்லை, நானாவும் இல்லை, தங்கச்சியும் இல்லை. ரப்பு ஒரு ஆளை சூஸ் பண்ணினான், அவரை உம்மி ஆக்கினான், அவர் பேரவாசிக்க தெரியாமல் ஆக்கினான், அவருக்கு ரப்பு கற்றுக் கொடுத்தான். இந்த மிஷனை நான் சொல்ல போனா அது தனி பயானா போயிரும். வேர்ல்ட்ல எந்த மனுஷனாலும் எந்த பேச்சாளராலும் இந்த தீனை கொண்டு போய் இன்றைக்கு மோர் தென் 130 கோடிக்கு மேல இன்றைக்கு மக்கள் இருக்கிறாங்களே, இந்த ரெவல்யூஷனை இந்த உலகத்துல யாருக்கு செய்யல. அல்லாஹ் சொல்றான் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்து, நான் உங்களை சூஸ் பண்ணினேன். அல்ஹம்துலில்லாஹ். 2 சூஸ் எனக்கு தலைப்பு தந்திருக்கிறாங்க, ரமலானும் பெண்களும். ஒன்று ரமலான் என்பது அல்லாஹ் சூஸ் பண்ணிருக்கிறான். ஒரு பெண்ணா தாயா உங்களை சூஸ் பண்ணிருக்கிறான். அதுக்கு மேல இந்த சபைக்கு நம்மளை சூஸ் பண்ணிருக்கிறான். சோ சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதர் பக்கத்துல நின்றார்கள். 1400 ஆண்டுகளுக்கு பிறகு வீசுற காத்துல லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்லி இந்த சபையில உட்கார்ந்திருக்கு. ரசூலுல்லாஹ் பக்கத்துல இருந்து கெஞ்சினாங்க. அபூ தாலிபை பார்த்து, எனக்கு இப்படி பாதுகாப்புக்கு நின்றீங்க, என் முன்னாடி நின்றீங்க, என் பின்னாடி நின்றீங்க, பாப்பாட சகோதரர் இவ்வளவு நின்ற நீங்க எனக்கு இப்படி எல்லாம் பண்ணவர், லா இலாஹ இல்லல்லாஹ் மட்டும் சொல்லுங்க, மத்தத நான் அல்லாஹ்வோட பார்க்கிறேன்னுண்டாங்க.
மத்தது கெஞ்சினாங்க, லாஸ்ட் மூமெண்ட்ல கெஞ்சினாங்க. அல்லாஹ் என்ன சொல்ல, இன்னக லா தஹ்தி மன் அஹ்பப்த வலாக்கின் அல்லாஹ் யஹ்தி மன் யஷா. நபியே, நீங்கள் விரும்புவோருக்கு எனக்கு ஹிதாயத்தை கொடுக்க முடியாது, அது நான் நாடணும்டா. பக்கத்துல ரசூலுல்லாஹ்வை கண்ணால பார்த்துட்டு, காத்தமுல் அன்பியா தன் முன்னாடி நிற்பதை பார்த்து விட்டு, அவர் நாவசைத்து பேசுவதை கேட்டு விட்டு, அந்த கல்பு திறப்படல. ஆனா அவருடைய கல்புல ரசூலுல்லாஹ்வுக்கு நிறைய பாசம் இருந்துச்சு. அவர் யாரும் அடிக்க விடல, அவர் யாரும் ரசூலுல்லாஹ் மேல கை வைக்க விடல. அந்த அளவுக்கு நின்றவரு, ஹிதாயத் அவருக்கு கிடைக்கல. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இன்றைக்கு இந்த சபையில லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்ற பாக்கியம் நமக்கு கிடைச்சிருக்கு. இந்த சபைக்கு எல்லா வேலையும் விட்டுட்டு உட்கார்ற பாக்கியம் கிடைச்சிருக்கு. எனக்கு அல்லாஹ் இந்த நேரத்தை உங்களுக்கு பேசுறதுக்கு தந்திருக்கிறான். சுப்ஹான ரப்பி, ரப்புக்கே எல்லா புகழும் என்று சொல்லிக்கொண்டே, அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு வ தஆலா தெரிவு செய்த ஒரு மாதம் ரமலான். இந்த மாதத்துக்கு நம்முடைய கல்புகளை ப்ரிப்பேர் பண்ணணும். இதுல எனக்கு ஒரு சின்ன சுயநலம் இருக்கு. இந்த தலைப்புல என்ன சொல்லணும்னா, நான் ரொம்ப இன்டென்ஷன்லி இதுக்குள்ள நுழைஞ்சி, அதாவது ஏன் லாபத்தை அடைகிறதுக்கு நான் பேச போறேன். அது என்ன ஏன் லாபம்டா, நான் உங்களுக்கு சில விஷயங்களை சொல்ல போறேன். அதை நீங்க ரமதான்ல உங்க வீட்டுல செய்யற நேரத்துல ஏன் மூலமா, உங்க மூலமா எனக்கு லாபம் வரணும். அதான் இந்த மார்க்கெட்டிங் தியரி. இன்றைக்கு நான் பேச போறது என்னடா, ரமலான்ல பெண்களை நீங்க வீட்டுல எதெல்லாம் செய்றீங்களோ அதுல நான் ஞாபகம் ஊட்டினா, அந்த ஞாபகம் ஊட்டின பங்கு எனக்கு வந்து சேர்ந்துடும். இந்த பள்ளியில யாரெல்லாம் ஆர்கனைஸ் பண்றாங்களோ அவங்களுக்கு போய் சேர்ந்துடும். சோ இது ஒரு பெரிய பாக்கியமான புனிதமிக்க ரமலானை அடைவதற்கு முன்னாடி, ரமலானுக்குரிய ப்ரிப்பேரேஷனுக்கு நம்முடைய கல்புகளை ப்ரிப்பேர் பண்ணி ஒவ்வொருவரும் நம்முடைய பங்குகளை பிரித்தெடுக்கக்கூடிய ஒரு முயற்சியில இங்கே ஈடுபட்டு கொண்டிருக்கிறோம். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அப்படி என்றால் ரமலான் எப்படிப்பட்ட மாதம்? அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார், ஆதாக்கும் ரமலான் ஷஹ்ருன் முபாரக். உங்களிடம் ரமலான் வந்திருக்கிறது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, ஷஹ்ருன் முபாரக். நசாயில வரக்கூடிய ஷேக் அல்பானி அவர்கள் சஹீஹாக்குறாங்க இந்த செய்தியை. அதாவது பரக்கத் பொருந்திய ஒரு மாதம். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இந்த பரக்கத் என்ற வார்த்தையை நான் சுருக்கமாக சொல்கிறேன், அது தனி பயானா போயிரும். ஒரு மிக முக்கியமான, இது ஒரு மிக நீண்ட விளக்கம் கொடுக்கக்கூடிய ஒரு விளக்கம். மாதங்கள்ல ரமலான் வரப்போகுதாம், அது பரக்கத் பொருந்திய ஒரு மாதமாம். பரக்கத் என்றா என்ன? நம்ம அத்தையாத்துல ஸலாத்துல் இப்ராஹிமியா ஓதுவோம். ரொம்ப முக்கியமான 2 துஆக்களை ரசூலுல்லாஹ்வுக்கு நாங்க செய்றோம். ஸலவாத் என்று, அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வ அலா ஆலி முஹம்மதின் கமா ஸல்லைத அலா இப்ராஹிம வ அலா ஆலி இப்ராஹிம இன்னக ஹமீதும் மஜீத். யா அல்லாஹ், இப்ராஹிம் நபிக்கு நீ எப்படி அருள் புரிந்தாயோ, இப்ராஹிம் நபியுடைய குடும்பத்தாருக்கு நீ எப்படி அருள் புரிந்தாயோ, அப்படி யா அல்லாஹ் நீ முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் அவருடைய குடும்பத்துக்கு அருள் புரி. இது ஒன்று, அருளை கேட்கிறோம். இரண்டாவது என்ன கேட்கிறோம்? அல்லாஹும்ம பாரிக் அலா முஹம்மதின் வ அலா ஆலி முஹம்மதின் கமா பாரக்த அலா இப்ராஹிம வ அலா ஆலி இப்ராஹிம் இன்னக ஹமீதும் மஜீத். யா அல்லாஹ், முஹம்மது நபி மீது பரக்கத்து செய்வாயா, அவருடைய குடும்பத்து மீது பரக்கத்து செய். எப்படி தெரியுமா? இப்ராஹிம் நபியும் அவருடைய குடும்பத்து மீது நீ செய்த பரக்கத்து போன்று யா அல்லாஹ் நீ அப்படி ஒரு பரக்கத்தை அவர் மீது செய்வாயாக. அப்படி என்று நம்ம சொல்லணும். அன்புக்குரியவர்களே, நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஸலவாத்துல நம்ம துஆ தான் செய்யறோம். ஸலவாத்னா என்ன தெரியுமா உங்களுக்கு? அல்லாஹ்வுடைய தூதருக்கு அல்லாஹ் கொடுத்த ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி. இந்த உலகத்துல யாருக்கும் கிடைக்காத ஆப்பர்ச்சுனிட்டி. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜன்னா அதை ஓபன் பண்ற டைம்ல, ஜன்னாவுக்கு அல்லாஹ் எல்லாத்தையும் எடுத்துருவான். எடுத்தா ஓபன் பண்ணணும். இந்த பள்ளிவாசல் அன்னைக்கு ஓபனிங் டே, கதவை திறந்து வரணும். நம்ம ஒரு பெருமுகர் எடுத்து வரணும். ஒரு பேச்சுக்கு வாங்க, எங்க வீட்டுக்கு போறோம், குடிப்பூர போறோம். ஓ, நீங்க முன்னாடி போங்க, நான் போறேன்னு யாராவது போவாங்களா? ஜன்னாவுக்கு போற ஃபர்ஸ்ட் ஆள். அதுக்கு முன்னாடி ஜன்னாவுக்கு யாருமே போனதில்லை. ஜன்னாவுடைய டோர் முதல்ல திறக்கப்படுவது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், காத்தமுல் அன்பியா ரசூலுல்லாஹ்வுக்கு. அதுக்கு முன்னாடி இப்ராஹிம் நபிக்கும் இல்லை, மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கும் இல்லை, யாருக்குமே இல்லை. ஜன்னாவை ஃபர்ஸ்ட் கண்ணால உள்ள போய் பார்க்க போவது ரசூலுல்லாஹ். நேரடி ஹதீஸ் இது. அல்லாஹ்வுடைய தூதர் அங்க போவாங்க. சோ
எந்த கண்ணும் பார்க்காதே, எந்த காதும் கேட்டிராதே, எந்த கல்பால சிந்திச்சும் இமேஜினேட் பண்ணவே முடியாத அற்புதமான ஜன்னாக்குள்ள ரசூலுல்லாஹ் போய் பார்த்தா அது எப்படி இருக்கும்னு கற்பனை பண்ணி பாருங்க. ஃபர்ஸ்ட் பர்சன் இன் தி வேர்ல்ட், இந்த உலகத்திலிருந்து முதல் மனிதன் கதவால் ஜன்னாவுக்குள்ள நுழையக்கூடிய அல்லாஹ்வுடைய தூதர் ஜன்னாவுக்கு இப்படி ஃபர்ஸ்டா நுழையறதுக்கு என்ன காரணம்? இரண்டாவது, மகாமம் மஹ்மூதா மர்மையில எழுப்பாட்டப்படுற நேரம், மஹ்மூதா மகாமம் மஹ்மூதா என்ற இடத்துல ரசூலுல்லாஹ் எழுப்பாட்டப்படுவாங்க. இவ்வளவு சிறப்புக்கு என்ன காரணம் என்ற இந்த ஸலவாத்தும் அதுக்கு ஒரு காரணம். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, என் மேல ஸலவாத்து சொல்லுங்கன்றாங்க. ரசூலுல்லாஹ் செஞ்ச அல்லாஹ்வுடைய பொருத்தம் அதுக்கு காரணம். ஆனா நல்லா புரிஞ்சுக்கோங்க, இன்றைக்கு சுப்ஹானல்லாஹ் என்று எத்தனை பேர் உலகத்துல சொல்லியிருப்பாங்க. நம்ம கூகுள் எடுத்து பார்த்தா இன்றைக்கு எந்த வேர்ட் கூகுள்ல கூடுதலா சர்ச் பண்ணப்பட்டுச்சுன்னு காட்டும். இன்றைக்கு காட்டோவிட் என்ற வார்த்தை எத்தனை பேர் சர்ச் பண்ணிருக்கிறாங்க, இன்றைக்கு ஜோ பைடன் என்ற வார்த்தை எத்தனை பேர் சர்ச் பண்ணிருக்கிறாங்கன்னு காட்டும். ஆனா நிஜமா கால்குலேட் பண்ணி பார்த்தா உலகத்துல கூட சொல்லப்பட்ட வார்த்தை இன்றைக்கு எதா இருக்கும்? அல்லாஹ். ஏனண்டா அமெரிக்கால சுப்ஹானல்லாஹ் 33 தடவை சொன்னவங்க இருக்கிறாங்க தொழுகைக்கு பிறகு. இங்கேயும் அல்ஹம்துலில்லாஹ் சொன்னவங்க இருக்கிறாங்க, அல்லாஹ் அக்பர் சொன்னவங்க இருக்கிறாங்க, லா ஹவ்ல வலா குவத்த இல்லா பில்லாஹ் சொன்னவங்க இருக்கிறாங்க, லா இலாஹ இல்லல்லாஹ் வஹ்தஹு லா ஷரீக லஹு லஹுல் முல்கு வ லஹுல் ஹம்து வ லா குல்லி ஷைஇன் சொன்னவங்க இருக்கிறாங்க. ஒரு நாளைக்கு எத்தனை வாட்டி உலகம் எங்கும் அஸான் சொல்லப்படுகிறது, அல்லாஹ் அக்பர் என்று சொல்லப்படுற நேரம் அல்லாஹ் அக்பர் மனிதர்கள் சொல்றாங்க. இப்படி நீங்க சர்ச் பண்ணி பாத்தீங்கன்னா ரப்புல் ஆலமீன் என்ற பேருக்கு பிறகுதான் நீங்க கூகுள் சர்ச் பண்ணினா மத்த எல்லாமே வரும். அல்லாஹ்வுடைய பேர் தான் உலகத்துல கூடுதலா சொல்லப்பட்ட பேர். ரெண்டாவது யாரு நினைக்கிறீங்க? உலகத்துல நீங்க கூகுள்ல சர்ச் பண்ணா வேற பேர் வரும். என்ன பொறுத்தல வல்லாஹி அது ரசூலுல்லாஹ். உலகத்துல எந்த மனுஷன் பேரும் வராது. ரெண்டாவது ரசூலுல்லாஹ் மென்ஷன். பேர் இல்லாட்டிங்க கல்பால அவர் மீது நாங்க பிரார்த்தனை செய்கிறோம். அல்லாஹும்ம ஸல்லி வ ஸல்லிம் அலா நபியினா முஹம்மத், அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் என்று ஸலவாத் சொல்றோம். இங்க உள்ளவர்கள் ஸலவாத் சொன்னவங்க நிப்பீங்க, இன்றைக்கு 5 சொன்னவங்க நிப்பீங்க, 10 சொன்னவங்க நிப்பீங்க, 100 சொன்னவங்க நிப்பீங்க. ஜும்மா நாள் நேத்து அஃதலுல் யௌம் யௌமுல் ஜும்ஆ, ஜும்மா நாள் உலகம் எங்கு ரசூலுல்லாஹ்வுக்கு சேர்ந்தது அவ்வளவு. வரஃபஅனா லக திக்ரக், நபியே உங்க புகழை நாங்க மேலே ஏத்துவோம் என்ற அல்லாஹ். சோ இரண்டாவது ஸலவாத் தான் ஹையஸ்ட் பொசிஷன். உலகத்துல மனிதர்கள் 130 கோடியில 100 கோடி சொல்ல வேணாம். நீங்க 100 கோடி பேர் சொல்லாதீங்க, 30 கோடி பேர் நீங்க சொல்லிட்டீங்கடா. ஒரு ஆள் ஒன்னா சொல்லுவாரு, அத்தையாத் எத்தனை தடவை ஓதும் ஒரு நாளைக்கு? அப்ப 30 கோடி இன்டு மல்டிப்ளை பண்ணுங்க. அத்தையாத் 17. நீங்க உபரியான தொழுகலாம் வேணாம், கடமையானதுல மட்டும் அத்தையாத் எத்தனை செய்றீங்க, அதுல எவ்வளவு தடவை ஓதுறீங்க, இதெல்லாம் கணக்கு போட்டு பாத்தீங்கன்னு வைங்க. 130 கோடியில 50 கோடி தொழ வேணாம், தொழுறவங்க கணக்கே வந்துடும். உபரியா சொல்ற கணக்கு. அப்ப உங்களுக்கு தெரியுது இது எவ்வளவு முக்கியமான பிரார்த்தனை. நான் எதுக்கு இதை சொல்றேன் தெரியுமா? இந்த பிரார்த்தனை எல்லாரும் கேட்கிறோமே, பெருமானார் சொன்னாங்களே என் மீது ஸலவாத் சொல்லுங்கண்டி. ஸலவாத் எவ்வளவு முக்கியமா இருந்தா இதை அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லிருப்பாங்க. அந்த ஸலவாத்ல ரசூலுல்லாஹ் என்ன கேக்குறாங்க? ஸலவாத்ல என்ன கேக்குறாங்க? 2 கேக்குறாங்க. ஒன்று அருள் கேக்குறாங்க, அடுத்தது என்னது? காட்டோட்ல இல்லையோ, என்னது? பரக்கத். ரசூலுல்லாஹ் தனக்கு பரக்கத்து கேக்குறாங்கண்டா நான் ப்ரூஃப் பண்ண வந்த விஷயம் உங்களுக்கு விளங்குதா? காட்டோட்ல ஒரு மிஸ்கின் இருக்கிறார், அவர் ஒரு பனிஷ் வாங்கி கேட்கிறார் உங்கள்ட்ட. ஒரு கோடீஸ்வரர் இருக்கிறார், அவர் பனிஷா வாங்கி கேட்பாரு. பெருமானார் நன்மையில் அல்லாஹ் நிறைய கொடுத்தான், எல்லாம் கிடைச்சவர். ரசூலுல்லாஹ் தன்னுடைய வாழ்க்கையில தர்மமும் பண்ணி போனாங்க. அந்த ரசூலுல்லாஹ்க்கு ஒன்று தேவையாம், இன்னும் தேவையாம், மறுமை வரைக்கும் தேவையாம். அல்லாஹும்ம பாரிக் அலா முஹம்மதின் வ அலா ஆலி முஹம்மதின். யா அல்லாஹ் முஹம்மது நபி மீது பரக்கத்து செய்ய அல்லாஹ். முஹம்மது அந்த பரக்கத்துக்குரிய விளக்கம் வேணாம், அது மாணிக்கத்தை எல்லாம் தாண்டி இந்த வேர்ல்ட்ல ஒரு மனிதன் கேட்டால் கேட்க வேண்டிய மிக மிக அற்புதமான, அது வந்து சேர்ந்தால், அதாவது இமாம்கள் சொல்றாங்க பரக்காண்ட அன்னமா ஹுவ ஜியாதா, அது எங்க தொட்டுச்சோ தொட்டு 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 போற இடமெல்லாம் பெருகிட்டே போகுமாம்.